welcome to Rajiv Gandhi IAS Academy. So far நம்ம economy explanation seriesல daily ஒரு டாபிக் எடுத்து அதுக்கான background plus full explanation வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கான டாபிக் என்னன்னா மணி. ஸோ மணி அப்படின்னா என்ன, ஹிஸ்டாரிக்கலாக நம்ம மணி வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், மணி வந்து எப்போ வந்து எவால்வ் ஆச்சு, ப்ரெசென்ட்டாக அதோட ஃபங்க்ஷன் என்ன, ப்ளஸ் என்னென்ன டைப் ஆஃப் மணி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மணி அப்படின்ற கான்செப்ட்குள்ளே போகலாம். எவல்யூஷன் ஆஃப் மணி, தட் இஸ் ஃப்ரம் பார்ட்டர் சிஸ்டம் டு கரன்சி. அதாவது நம்ம வந்து பண்டைய காலத்தில் பார்த்திங்கன்னா பண்டைய மாற்று முறை அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கோம். அதாவது ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் வந்து மாற்று முறையாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து கரன்சி அப்படின்ற கான்செப்டே கிடையாது. இப்போது உங்ககிட்ட ஒரு கிலோ அரிசி இருக்குன்னா இன்னொருத்தவங்கிட்ட 1 kg ரைஸ் இருக்குன்னா 1 kg வீட். இப்போ எனக்கு வந்து 1 kg வீட் தேவைப்படுது, இவங்களுக்கு 1 kg ரைஸ் தேவைப்படுது. ஸோ இந்த பண்டங்களை வந்து அப்படியே நம்ம மாற்றிக்கிறோம். பார்ட்டர் சிஸ்டமில் இந்த பொருளுக்கு இந்த பொருள் அப்படின்னு சொல்லி பொருட்களை வந்து மாற்றிக்கிறோம். பண்டைய மாற்று முறை. இந்த பார்ட்டர் சிஸ்டத்தை தான் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கரன்சி வந்து ஏதாச்சும் ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லி கரன்சி அப்படின்ற கான்செப்ட் வந்து எவால்வ் ஆச்சு. அதுதான் மணி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பொருட்களை டைரெக்டாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் மணி அப்படின்ற ஒரு இதை மீடியம் டேர்மை வச்சு நம்ம வந்து பொருட்களை வாங்குறதோ இல்லை விற்கிறதோ செய்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து பார்ட்டர் சிஸ்டம் வந்து பார்ட்டர் சிஸ்டம்லேருந்து மணி வந்து எவால்வ் ஆச்சு. பார்ட்டர் சிஸ்டமில் என்ன ஒரு ஃப்ளா அப்படின்னா டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ். அதாவது டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னா என்னென்னா, என்னோட தேவை வந்து உங்ககிட்ட இருக்கணும், உங்களோட தேவை வந்து என்கிட்ட இருக்கணும். அதாவது இப்போ எனக்கு ஒரு kg அரிசி வேணும் அப்படின்னா அது வந்து உங்ககிட்ட இருக்கணும். இல்லை உங்களுக்கு ஒரு 1 kg கோதுமை தேவைன்னா அது வந்து என்கிட்ட இருக்கணும். இந்த டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் வந்து பார்ட்டர் சிஸ்டமில் தேவைப்படும். ஆனால் மணியில் அந்த கான்செப்ட் கிடையாது. மணி இருந்தால் போதும், நான் எது வேணால் வாங்கலாம். ஸோ எனக்கு 1 kg ரைஸ் இருந்தாலும் வாங்கிக்கலாம். அப்போ என்கிட்ட வந்து கோதுமை இருக்கா இல்லையா அப்படின்றது கவலைப்பட வந்து அவசியம் வந்து என்கிட்ட இல்லை. அதே மாதிரி மணி இருந்தால் டைரெக்டாக வந்து டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து மணியில் போயிட்டு நம்ம வந்து பார்ட்டர் சிஸ்டம்லேருந்து இப்போ ப்ரெசென்ட்டாக கரன்சி அப்படின்ற கான்செப்ட்குள்ளே உள்ளே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. மணி வந்து எப்படிலாம் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது, மணி மூலமாக வந்து என்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் மணி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது. அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சம்திங். அண்ட் தென் டு பை திங்ஸ் அண்ட் டு செல். அதாவது பொருட்களை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நம்ம வந்து மணி வந்து ஒரு மீடியமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மணி இஸ் இன்டர்மீடியரி. அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் இன்டர்மீடியரியாக வந்து யார் வந்து செயல்படுறாங்க அப்படின்னா மணி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். அதாவது ஒரு சம்திங் ஒரு வேல்யூ கொடுக்குது, ஒரு அந்த மீடியம் இன்டர்மீடியத்துக்கு ஏதோ சம்திங் இட்ஸ் கிவிங் அ வேல்யூ டு சம்திங், யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. அதாவது பொருட்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறது அப்படின்றது என்னன்னா மணி. நெக்ஸ்ட் பாருங்க, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்டு பேமெண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன் ஆஃப் மணி. நெக்ஸ்ட் பாருங்க, டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு மணி. மணி ரிலேட்டடாக என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமாடிட்டி மணி. ஃபார் எக்ஸாம்பிள் கமாடிட்டி மணினா என்னென்னா, நார்மலாக இது வந்து மீடியம் கிடையாது, அது வந்து ஒரு கமாடிட்டியாக வந்து நீங்கள் வந்து வாங்குறதோ விற்கிறதோ இருந்தால் அது வந்து கமாடிட்டி மணி. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு இஸ் அ கமாடிட்டி மணி. கோல்டை வச்சு நம்ம வேறு பொருட்களை வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்வர், ஆயில், இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து கமாடிட்டி மணிக்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேட்டிவ் பேப்பர் மணி. ரெப்ரசன்டேட்டிவ் பேப்பர் மணிக்குள்ளே 2 டைப்ஸ் இருக்குது. கன்வெர்ட்டபிள் ரெப்ரசன்டேட்டிவ் பேப்பர் மணி, இன்கன்வெர்ட்டபிள் ரெப்ரசன்டேட்டிவ் பேப்பர் மணி. அதாவது பேப்பர் மணி தான், அதில் வந்து கன்வெர்ட் ஆகுமா இல்லை கன்வெர்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபியாட் மணி. ஃபியாட் மணினா என்ன அப்படின்னா, மணி கெட்ஸ் இட்ஸ் வேல்யூ ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆர்டர் இஸ் ஃபியாட் மணி. அதாவது நம்ம வந்து நார்மலாக ஒரு கரன்சி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அத்தாரிட்டி கொடுக்குது. ஸோ இந்த காசு வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் ஃபியாட் மணி. மணி கெட்ஸ் இட்ஸ் வேல்யூ ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆர்டர் மூலியமாக மணிக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா அது வந்து
fiat money. Next, legal tender, any form of legally repaying debt. Legal tender அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா மணி. ஸோ அப்போ வந்து லீகலாக அதை யாருமே வந்து இல்லை இந்த மணி வந்து செல்லாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டி இருக்குது, அந்த அத்தாரிட்டி மூலமாக நான் வந்து ரீபே பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் லீகல் டெண்டர். ஸோ லீகல் டெண்டர் அப்படின்னா எனி ஃபார்ம் ஆஃப் லீகலி ரீபேயிங் டெப்ட் இஸ் லீகல் டெண்டர். நெக்ஸ்ட் பாருங்க, பேங்க் மணி. பேங்க் மணினா அத்தாரிட்டி கிவன் பை பேங்க்ஸ், அதாவது பேங்க் மூலயமா அத்தாரிட்டி எதுக்கெல்லாம் கொடுக்குதோ அது வந்து பேங்க் மணின்னு சொல்லுவோம். பேங்க் மணிலேயே பிளாஸ்டிக் மணி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து பேங்க் மணிக்குள்ள பிளாஸ்டிக் மணி அப்படின்ற கான்செப்ட். இதுவும் மணி தான், ஆனால் பிளாஸ்டிக் மணி. ஸோ பேங்க் மணிக்குள்ளே வேறு என்னென்ன வரும்? டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, செக், டிடி. இந்த செக் டிடியும் வந்து நான் வந்து பேங்க் மணிக்குள்ளே வரும். ஸோ இதெல்லாம் வந்து பேங்க் மணி. நெக்ஸ்ட், டோக்கன் மணி. டோக்கன் மணினா ரெப்ரசன்டிங் த மணி வித் சம்திங் எல்ஸ். அதாவது டோக்கன் மணி அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 rupees நோட் இருக்குது அப்படின்னா இது இதோட ஃபேஸ் வேல்யூ. ஸோ ஆனால் இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து நோட் இல்லையா, அதோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ when intrinsic value is less than face value, it is token money. அதுவே when intrinsic value is equal to face value அப்படின்னா அது வந்து full bodied money. For example, gold as currency. கோல்டோட வேல்யூவும் அதிகம், அந்த கோல்டுக்கான ஈக்குவல் வேல்யூ கரன்சியும் அதிகம். ரெண்டுமே ஒரே இதில் இருந்தால் அது வந்து full bodied money. அதுவே வந்து அதோட அந்த பொருட்கு அந்த நம்ம அந்த இன்டர்மீடியட்டாக ஒரு காயினோ ஒரு எதுவோ கொடுக்குறோன்னா அதோட வேல்யூ கம்மியாக இருக்குது, ஆனால் ஃபேஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து டோக்கன் மணின்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ கம்மியாக இருந்து ஃபேஸ் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அது டோக்கன் மணி. இன்ட்ரென்சிக் வேல்யூ ஈக்குவலாக ஃபேஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல் பாடிட் மணி. ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மணி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. ஓகே, மணினா என்ன, எப்படி இது எவால்வ் ஆச்சு ஃப்ரம் பார்ட்டர் சிஸ்டம்லேருந்து இப்போ ப்ரெசென்ட்டாக கரன்சி எப்படி யூஸ் பண்ணுறோம். பார்ட்டர் சிஸ்டம்னால் நமக்கு டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தேவைப்படுது, ஆனால் கரன்சியில் அது தேவை கிடையாது. ஸோ கரன்சியை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், லீகல் டெண்டர்னா என்ன, ஃபியாட் மணினா என்ன, ஃப்ரம் கவர்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்து அத்தாரிட்டி பண்ணாங்கன்னா அது ஃபியாட் மணி. அண்ட் தென் லீகல் டெண்டர்னா என்ன, அண்ட் தென் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் மணினா என்ன, ப்ளஸ் டோக்கன் மணி அண்ட் ஃபுல் பாடிட் கரன்சினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எக்கானமி எக்ஸ்ப்ளனேஷன் சீரீஸை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.